பாண்டிய மன்னன் மலையத்வஜரும் ராணி கனகாம்பாலும் பிள்ளை இல்லாமல் வருந்தினார்கள். யாகம் செய்ய தொடங்கினார்கள். அந்த யாக குண்டலத்தில் இருந்து 3 மார்புகளுடன் தெய்வீக ஒளியில் மெளிரும் ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அந்த குழந்தைதான் மீனாட்சி. மீனாட்சி சிறு வயதிலிருந்தே வலிமை மிக்கவளாக இருந்தாள். வாள், ஈட்டி, கேடயம் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றாள். கிராம மக்கள், அமைச்சர்கள் எல்லோரும் இவள் சாதாரண பெண்ணில்லை, தெய்வ குழந்தை என்று பாராட்டினார்கள். காலம் கடந்து மீனாட்சி அரசியாக மணி சூடப்பட்டாள். அரியணையில் அமர்ந்து நாட்டை ஆட்சி செய்தால். நீதியோடு வலிமையோடு மக்களின் அன்பை பெற்றாள். தன் படையினருடன் அண்டை நாடுகளுக்கு எதிராக யுத்தம் செய்து வெற்றியை பெற்றாள். யானையின் மீது அமர்ந்து கையில் ஈட்டி பிடித்து படையை வழிநடத்தினாள். யாரும் அவளை தடுக்க முடியவில்லை. இறுதியாக அவள் படையுடன் வடக்கு நோக்கி புறப்பட்டாள். ஹிமாலயத்தில் பனி சூழ்ந்த மலைகளில் யுத்தம் செய்ய தயாரானாள். அங்கேதான் அவள் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் ஒன்று நடந்தது. மீனாட்சி தன் படையுடன் நிற்க எதிரே ஒரு தெய்வீக உருவம் தோன்றினான். அவன்தான் திரிசூலம் ஏந்திய சிவபெருமான். அவரை பார்த்த அந்த நொடியில் மீனாட்சியின் 3வது மார்பு மறைந்தது. இதுதான் அவளது விதி, இவரே எனது வாழ்க்கை துணை என்று அவள் உணர்ந்தாள். சிவபெருமான் சிரித்த முகத்துடன் அவளை பார்த்தார். படைவீரர்கள் கூட அதிசயித்தனர். மீனாட்சி மதுரைக்கு திரும்பினாள். நகரம் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. மக்கள் இசையுடன் நடனத்துடன் பண்டிகை போல் கொண்டாடினர். பொற்கொல்லை மண்டபத்தில் தேவர்கள் அனைவரும் கூடினர். அம்மனின் சகோதரரான விஷ்ணு தன் சகோதரியை சுந்தரேஸ்வரரிடம் கன்னியாதானமாக வழங்கினார். அதிசய ஒளியில் திருமணம் நடைபெற்றது. மதுரை முழுவதும் மகிழ்ச்சி. மக்கள் நடனம் ஆடி இசைக்கருவிகள் முழங்கின. மலர்களால் வீதிகள் நிரம்பின. திருமணத்தை பார்த்த அனைவரும் பேரின்பம் அடைந்தனர். திருமணத்திற்கு பிறகு மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மதுரையின் அரசர்களானார்கள். அரியணையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கினர். மக்களுக்கு அமைதி, வளம் கொடுத்தனர். இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ்பெற்ற தலமாகும். சித்திரை திருவிழா காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர். கோபுரங்கள் வண்ணமயமாக மினுமினுக்கும். மீனாட்சி அம்மன் தாயாக அருள் புரிகிறார்.